கோயில் சார்பில் அண்ணன் வைகோ அவர்கள். இலக்கியத்திற்கு ஒரு இளங்கோ, செருக்களத்திற்கு ஒரு செங்குட்டுவன், துணிச்சலுக்கு ஒரு பெரியார், அன்புக்கோர் அறிஞர் அண்ணா. இவர்கள் அனைவரும் ஓருருவாய் கொண்டுதித்த ஒரு பெரும் தலைவன். அச்சமும் அவலமும் ஆர்வமும் நீக்கி செற்றமும் உவகையும் செய்யாது காத்து ஞெவன்கோல் அன்ன சீர்மை தாகி சிறந்த பேர் அரங்கூர் அவயம் என்ற தகைசால் பெருமை குற்றதோர் தலைவன். குள்ளநறி செயல் செய்யும் கூட்டத்தின் கூற்றம், வஞ்சகத்தால் நெருங்கொடாத வலிமையின் ஜீவ ஊற்று, எங்கள் நெஞ்சகத்தில் பொன்மலராய் புகழ்மணியாய் பொலிந்திருக்கும் தலைவன், என் உயிரினும் மேலான தலைவன், இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காது என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற தலைவன், 7வது மாநில மாநாட்டினுடைய தலைவன், ஆருயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களே, எதேச்சாதிகாரத்தை எதிர்த்து டெல்லி ஏகாதிபத்தியத்தை முறியடிக்க யுத்த பிரகடனம் செய்த கழகத்தின் 5வது மாநில மாநாடு இதே கோவை திருநகரத்தில் 75ஆம் ஆண்டு டிசம்பர் திங்களில் நடைபெற்ற போது, தலைவா வா, தமிழ் தாயின் தலைமகனே வா, அண்ணாவின் தூங்காத இதயமே வா, தலைமை தாங்க வா, உன் ஆணைக்கு காத்திருக்கிறோம் என்று உரையாற்றி அந்த மக்கள் கடலை மெய்சிலிருக்க செய்தவர். திருக்குறளின் ஈரடி போல் என் தலைவனுடன் இணைந்தே ஒலிக்கின்ற இனமான போர் முரசபா எங்களின் பொதுச் செயலாளர் அண்ணன் பேராசிரியர் அவர்களே, கொங்கு சீமை தந்த மங்காத மாணிக்கம், கொள்கையிலே கோகினூர், அடக்கத்திலே ஆழ பெருங்கடல் என்ற எங்களின் போற்றுதலுக்குரிய கழகத்தின் பொருளாளர் அண்ணன் சாதிக் அவர்களே, வெட்டுப்பாறைகளின் மீது வெண்கலமணி உருண்டோடுவதைப் போல சங்கத்தமிழ் முழக்கம் செய்கின்ற எங்களின் துணை பொதுச் செயலாளர் வாஞ்சைக்குரிய அண்ணன் நாஞ்சிலார் அவர்களே, பொன்னருக்கு வாய்த்திட்ட சங்கரை போல என் தலைவனுக்கு வாய்த்திட்ட தானை தளபதியாய் கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர், இந்த மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவர் அண்ணன் கண்ணப்பன் அவர்களே, நாடாளுமன்றத்தில் எனது ஆசா அண்ணன் முரசொலி மாறன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, தலைமை கழக செயலாளர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, கழகத்தின் வீறு கொண்ட சொற்பொழிவாளர்களே, அதிர்ச்சியூட்டும் ஆபத்துக்கள், நெருப்பை வாரி இறைக்கும் எதிர்ப்பு எருமலைகள், குறுக்கே பாய்ந்தோடும் காட்டாறுகள், இவைகள் அனைத்தையும் துணை கலைத்துக் கொண்டு வளைக்கின்ற மரண பயங்கரம், எவற்றுக்கும் அஞ்சாமல் எஃகு இதயத்துடன் வைர நெஞ்சத்துடன் பகை முடித்து பணி சிறக்க முரசொலிக்கும் என் தலைவன் கலைஞரின் உடன்பிறப்புகளா இந்த மாநாட்டு திடலில் கண்ணு கட்டிய தூரத்துக்கு அப்பாலும் கட்டுக்கடங்காமல் திரண்டிருக்கின்ற கழகத்தின் போர்ப்படை வீரர்களே, வாலிப வேங்கைகளாக வலம் வருகின்ற இளைஞரணி பட்டாளத்து சிப்பாய்களே, வருங்கால உலகத்தின் வார்ப்படங்களாக நான் கருதுகின்ற மாணவ கண்மணிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். வெசூவியஸ் எரிமலை வெடித்து சிதறுவதைப் போல இந்த அன்னை பூமியின் 8 திக்கும் சுற்றி சுழர்ந்த சுயமரியாதை சிங்கம், அஞ்சா நெஞ்சன், பட்டுக்கோட்டை அழகிரி, என் ஆவி அடங்க போகிறது. இன்னும் சில நாட்களில் என் ஜீவன் ஒடுங்க போகிறது. சிறுக சிறுக காசநோயால் என் மேனி செல்லரித்து போய்விட்டது. நலிந்து விட்டேன், மெலிந்து விட்டேன். என் சுவாசம் அடங்குகின்ற வரையில் விசுவாசிக்கின்ற தமிழ் காக்க
நான் பேசுகிற கடைசி மாநாடு இதுதான் என அந்த சிங்கத்தின் கர்ஜனை கேட்டு திரண்டிருந்தோர் கண்களிலே கண்ணீர் பொங்கி கன்னமேடுகளிலே உருண்டோட அவர் பேசிய கடைசி மாநாடு நடைபெற்ற கொங்கு மண்டலத்தில் அண்ணன் அழகிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையே தனது மரண சாசனமாக அறிவித்துவிட்டு மறைந்த அதே மார்ச் 28ஆம் நாள் இந்திய ஆதிக்க எதிர்ப்பு மாநாட்டிலே உங்கள் முன்னாலே நிற்கிறேன். மத வெறியும் மக்கள் சீரழிவும் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைப்பு. இந்தியா ஒன்றாக இருக்குமா, உடைந்து துண்டு துண்டாக சிதறுமா என்று நிர்ணயிக்கின்ற தலைப்பு. வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற எல்லைகள் நிலைக்குமா நீடிக்குமா என்ற பூதாகாரமான கேள்விக்கு காரணமான மதவெறி விந்தியத்துக்கு வடக்கே வளர்ந்து தெற்கே தக்காணத்திலும் அடியெடுத்து வைக்கின்ற வேளையில் நடைபெறுகின்ற இந்த மாநாடு மதவெறி எதிர்ப்பு மாநாடாகவே அமைந்துவிட்ட காரணத்தால் அதனையே தலைப்பாக எனக்கு தந்த தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நான் பேசிக் கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் வடபுலத்தில் சூரஜ்கண்ட் நகரத்தில் இந்தியாவை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி காரிய கமிட்டியினுடைய மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக ஏடுகளிலே படித்தேன். அந்த நாட்டில் பாதுகாப்புக்காக பீரங்கிகளும் ஏவுகணைகளும் வைக்கப்பட்டிருப்பதாக நேற்றைய பத்திரிகைகள் செய்தி தருகின்றன. அங்கே பீரங்கிகள் ஏவுகணைகள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாட்டிலே அந்த பீரங்கிகளை விட ஏவுகணைகளை விட பல்லாயிரக்கணக்கான வலிமை புரிந்திய புஜபல பராக்கிரமம் கொண்ட வீரர்களின் கூட்டம் இந்த மாநாட்டிலே. மனத்துக்கண் மாசிலனாமல் அனைத்து அரண் என்ற தத்துவத்தை உலகத்துக்கு சொன்ன தமிழகத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உன்னதமான கருத்தை அகிலத்துக்கு பறைசாற்றிய நெடியோன் குண்டமும் துடியோள் பபமும் தமிழ் வரம்பருத்த தன்புணல் நாட்டில் அன்று தர்பைப்புல் இல்லை, ஜெபமாலை இல்லை, சாது சன்னியாசிகள் இல்லை, கமண்டலம் இல்லை, பர்ணசாலைகள் இல்லை, வேள்விச்சாலைகள் இல்லை, யாகசாலைகள் இல்லை, மாயாவாதம் இல்லை, மதவெறியின் ஆதிக்கம் இல்லை. ஆனால் என்று வடவாரியம் வந்து புகுந்ததோ அன்றைக்கு வையம் ஆண்ட வண்டமிழ் மரபு மண்டியிட்டது, தாழ்ந்தது, வீழ்ந்தது. யஜுர்வேதமும் ரிக்வேதமும் சாமவேதமும் அதர்வண வேதமும் என்றைக்கு வந்து சாகசத்தால் சதிச்செயலால் வஞ்சகத்தால் சூழ்ச்சியால் சரசமாடும் கலையா இங்கு புகுந்ததோ அன்றைக்கு பாசறைகள் இருந்த இடங்களிலே பர்ணசாலைகள், உலைக்களங்கள் இருந்த இடங்களிலே ஓமகுண்டங்கள், 10 பாட்டும் 18 8 தொகையும் உலவிய நாட்டில் மாயாவாதம் பேசுகின்ற மதவெறியின் ஆதிக்கம், திராவிட சிங்கங்கள் உலவிய காட்டில் ஆரிய நரிகளின் ஊழை சத்தம், அப்படி வளைத்துவிட்ட வைவீகத்தை, வர்ணாசிரமத்தை, சதுர்வேதக்காரர்களின் சதி செயலை, கமண்டலம் ஏந்தியவர்களின் கவட நாடகத்தை, விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்த்த வீரர்களின் கூட்டத்தை, மறு உலகத்தின் பெயரை சொல்லி ஆதிக்கம் செய்தவர்களினுடைய பித்தலாட்டத்தை, அடிமுதல் நுனிவரை தாக்கி தகர்த்து நிர்மூலமாக்குவதற்கு புறப்பட்ட புரட்சியின் பெயர் தந்தை பெரியார். 1000 ஆண்டு காலமாக நுழைந்து செலுத்திய ஆரியத்தின் ஆதிக்கத்தை எண்ணி 30 ஆண்டுகளில் முறியடித்து தூக்கி எறிந்த வெற்றி சரித்திரத்தினுடைய பெயர் பேரறிஞர் அண்ணா. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அது திருமூலருடைய திருமொழி மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்றார் பேரறிஞர் அண்ணா. நாங்கள் ஆத்திகத்தை எதிர்க்கவில்லை, ஆரியத்தின் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம். அவனைத்தான் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. 52 சொன்ன என் தலைவனுடைய கருத்து 91க்கும் வழிகாட்டும், 2003க்கும் வழிகாட்டும். இதை தெரிந்துதானோ என்னவோ
அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வடலூர் தந்த வள்ளலார் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என சொல்லிவிட்டு அடுத்து அழகாக பொருத்தமாக அற்புதமாக சொன்னார். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், மதமான பேய்பிடியாதிருக்க வேண்டும். எவ்வளவு பொருத்தமான கருத்து! எது வேண்டும் தமிழ்நாட்டுக்கு? யார் வேண்டும் தமிழ்நாட்டுக்கு? நான் இந்த மாபெரும் மாநாட்டின் மூலமாக கேட்கிறேன். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், மதமான பேய்பிடியாதிருக்க வேண்டும். தீர்க்க தரிசனமாக சொன்னார். கருணை நிதி இருக்கிற இடத்தில், என் தலைவன் மணிக்குரல் கேட்கிற இடத்தில், என் தலைவனுடைய உடன்பிறப்புகள் உழவுகிற இடத்தில், அவரது கொள்கை வளர்கிற இடத்தில், அவரது கொற்ற கொடி பறக்கிற இடத்தில், என் தலைவன் ஆட்சி நடத்துகிற மண்டலத்தில் மதவெறி ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் ஆரியம் மீண்டும் சலசலப்பு காட்டுகிறதே, சதுக்கம் வரையில் வந்து விட்டதே, சந்தை திடலில் சத்தம் போடுகிறதே, மாநாடு போடுகிறோம் என்று முழக்கமிடுகிற அளவுக்கு துணிச்சல் வந்து விட்டதே. ஏன் 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 என்ற கேள்வி. ஆரியத்தின் அந்த புறம் அல்லவா தாணி மண்டபமாகிவிட்டது. மதவெறி பிடித்த இந்த சதுர்வேதக்காரி அல்லவா சர்க்கார் நடத்துகிறாள். அந்த ஜெயலலிதாவின் கும்பலுக்கு பெயர் என்ன? அண்ணா திமுகவா? இல்லை, அது பாரதிய ஜனதாவின் பஜனை கம்பெனி. வடபுலத்து மதப்பேய்களுக்கு தமிழகத்தின் வாசல் கதவை விரிய திறந்து வைத்திருக்கின்ற போயஸ் தோட்டத்தினுடைய பணப்பே, மதப்பேய்களோடு பணப்பே. அந்த மதவெறிக்கு காரணமாக சோவியத் மண்டலத்திலே இருந்தானே ரஸ்புடின், அவனும் அரசமிடத்திலே இருந்த காதகி பேரரசி காதரியினும் நடத்திய காட்டு தர்பாரை எங்கள் மண்ணில், எங்கள் தாயகத்தில், எங்கள் திருவிடத்தில் கோவிந்தாச்சாரிகளும் இந்த கோடல் புத்திக்காரியும் சேர்ந்து கொட்டவழிக்க துடித்தால் அதற்கு வேட்டு வைக்கிற கூட்டம் இந்த கூட்டம் என்பதை தெரிந்து கொள். ஆர்ப்பரிக்கிற தோழர்களே, என் தலைவனுடைய பெயரை உச்சரித்தால் விண்முட்ட கரவொலி எழுப்புகின்ற கழகத்தின் கண்மணிகளே, இன்னுமா தயக்கம்? இனியுமா தாமதம்? எத்தனை நாளைக்கு பொறுத்துக் கொண்டிருக்க போகிறீர்கள்? இந்த ஆணவக்காரியினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டாமா? இந்த தழுக்குக்காரியினுடைய தர்பாருக்கு புதைகுழி அமைக்க வேண்டாமா? செய்ய வல்லவர்கள் நீங்கள், ஆற்றல் நிறைந்தவர்கள் நீங்கள், வெட்டிவா என்றால் கட்டி வரும் கூட்டம் நீங்கள், வீரத்தின் விளைநிலம் நீங்கள், வெங்கடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் என்று தோள் தட்டுகின்ற வீரர்கள் நீங்கள். அது ஒன்றும் அரிய பெரிய காரியம் அல்ல. எத்தனை நாட்களுக்கு இந்த ஆட்சி நீடிக்கும்? நாட்கணக்கிலா, மாத கணக்கிலா? அதுதான் சர்ச்சை. செஞ்சாது கோட்டையினுடைய அதிகார கடிவாளம் என் தலைவருடைய திருக்கரங்களுக்கு வருவதை இந்த நாட்டில் இனி எந்த சக்தியும் ஜனநாயகத்தின் பெயராலே தடுத்து விட முடியாது. அதோடு முடிந்து விட்டதா நம் கடமை, அதோடு முடிந்து விட்டதா நம்முடைய களங்கள். இன்றைக்கு ஆட்சி விடத்திலே இருப்பவர்கள் நமக்கு பொருட்டல்ல, நமக்கொன்றும் அவர்கள் ஜென்ம பகைவர்கள் அல்ல. ஆனால் அதிகாரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆணவம் பிடித்தவரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற கூட்டம் இருக்கிறது. இந்த மாயத்திரைக்கு பின்னாலே ஆர்ப்பரிக்கிற கூட்டம் இருக்கிறது. அது அகில இந்தியாவெங்கும் அறைகூவல் விடுத்து வருகின்றது. மதவெறியின் ஆதிக்கம் வியாபித்து வருகிறது. அதை தடுப்பதற்கு, சமர்க்களம் அமைப்பதற்கு, கற்க வேண்டுவதற்கு வேலை வந்துவிட்ட நேரத்திலே உங்கள் முன்னாலே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதை தடுக்க வேண்டிய கடமை என்று சொல்லி, மதம் என்ற சொல்லே வெறி என்ற அர்த்தத்தை கொடுக்கும். என் தலைவன் எனக்கு தேர்ந்தெடுத்துத்தான் தலைப்புகளை தருகிறார். என் இதயம் நிறைந்த நன்றியை அவர்களின் திருவடிகளிலே மீண்டும் ஒருமுறை சமர்ப்பிக்கின்றேன். மதம் பிடித்த யானை பாகனையே மண்ணிலே தூக்கி எறிந்து காலால் இடறி விதித்து நசுக்கி விட்டு செல்லுவதை போலத்தான் மதவெறி சமுதாயத்தை சீரழிக்கும்,
சின்னஞ்சிறு பாலகர்களை கொன்றொழிக்கும் வயோதிகர்கள், பெண்கள், நோயாளிகள் இவர்களை கூட விட்டு வைக்காது அந்த கொடுமைக்கு சாட்சியங்களை சரித்திரத்தில் இருந்து கொண்டு வந்து உங்கள் முன்னாலே நிறுத்துவேன். ஏன், எதனால், எப்படி என்று கேளுங்கள். இந்த கேள்வி எழுப்புவரை பற்றி தான் விவரிக்கின்ற வேளையில், வர்ணிக்கின்ற நேரத்தில், ஏதென்ஸ் நகரத்தின் எழில்மிக்க வாலிபர்களே ஓடி வாருங்கள். நாட்டமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்க்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன், ஓடி வாருங்கள் என அழைத்து அறிவாயுதத்தை தந்தானே, அவனுக்கு விஷக்கோப்பையை கொடுத்து மரணத்தின் உச்சியிலே கொண்டு போய் நிறுத்திய கொடுமைக்கு பெயர் மதவெறி. பெத்லஹேமிலே பிறந்து எகிப்திலே வளர்ந்து கப்பர்நகூமிலும் நாசரத்திலும் நடந்து மலைச்சரிவுகளிலும் மணலோரங்களிலும் கருத்துக்களை பல பிரசங்கங்களாக தந்து பிலாத்துவினுடைய சபையிலே கொண்டு போய் நிறுத்தப்பட்டு குற்றவாளி என்று மரண தண்டனை விதிக்கிறேன் சிலுவையிலே என்று அறிவிக்கப்பட்டதற்கு பின்னர் கன்னத்திலே அடித்து முகத்திலே காரி துப்பி முள்முடியை சூட்டி கொள்கதாவிலே சிலுவையிலே கொண்டு போய் அறைந்த கொடூரத்துக்கு பெயர் மதவெறி. அலெக்சாண்ட்ரியா நகரம், எழில்மிக்க எகிப்து தேசத்தில் பிரமிடுகள் பிறந்திருக்கக்கூடிய நைல் நதிக்கரையில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட அரிய நூல்களை கொண்டிருக்கின்ற அலெக்சாண்ட்ரியாவினுடைய அரியதோர் நூலகம் இன்றைக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே கொளுத்தி தீக்கிரையாக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டதே அந்த நெருப்பு பந்தத்தை தூக்கி வந்த கொடியவர்களின் செயலுக்கு பெயர் மதவெறி. அதை தடுப்பதற்காக முறைந்த உலகத்தின் முதல் பெண் விஞ்ஞானி ஹைபேசியா என்கிற பெண்ணை உடலை துண்டு துண்டாக பீத்து போட்டு எரிகிற நெருப்பிலேயே தூக்கி வீசினார்களே, அந்த காட்டுமிராண்டித்தனத்துக்கு பெயர் மதவெறி. இந்த பிரபஞ்சம் பறந்து விரிந்து கிடக்கிறது. சூரியன் பூமியை சுற்றவில்லை, பூமி சூரியனை சுற்றுகிறது என்று கோப்பர்னிக்கஸ் சொன்ன உண்மையை உரத்த குரலிலே கூறியதற்காக வெனிஸ் நகரத்தின் வீதியில் விளக்கு கம்பத்திலே கட்டி வைக்கப்பட்டு குப்பை கூளங்களை தூக்கி போட்டு இவன் சூரியக்காரன், பூமி சூரியனை சுற்றுகிறது என்று சொல்கிறார் என்று தீயிட்டு கொளுத்திய கொடுமைக்கு பெயர் மதவெறி. விவிலியத்தை படிப்பேன், ஆனால் என் தாய்மொழியில் படிப்பேன், லத்தீன் மொழியிலே படிக்க மாட்டேன் என்று சொன்ன காரணத்துக்காக அவன் பிறந்த பொஹிமியாவினுடைய தலைநகரத்திலேயே பட்டப்பகலில் நடுவேரியில் நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த வேளையில் இவன் பைபிளை தாய்மொழியிலே படிப்பதாக சொன்னார் என்று அந்த ஜான் ஹஸ் என்கின்ற சிந்தனையாளனை நெருப்பிலிட்டு குளித்து கொட்டமடித்ததே அந்த கோர செயலுக்கு பெயர் மதவெறி. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் விரட்டப்பட்ட காலம் மறைந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களை கைகள் விரல் நகங்களில் நகக்கண்களில் ஊசியை ஏற்றி கண்களை பிடுங்கி அங்கங்களிலே சித்திரவதை செய்த வேயாட்டத்துக்கு பெயர் மதவெறி. ஜெருசலம் யாருக்கு சொந்தம் என்று தீர்மானிக்கின்ற சிலுவை போர்களில் நாங்கள் அந்த புனித ஸ்தலத்துக்கு போவதன் மூலமாக மோட்சத்தின் வாசலை காண்போம் என்று புறப்பட்டு வந்த கிறிஸ்தவர்களை காராக்கிரகத்திலே பூட்டி கசையடி கொடுத்து, இன்னும் சொல்ல போனால் கண்டதுண்டமாக வெட்டி கொடூர தாண்டவம் ஆடித்தே அந்த துருக்கியர்களினுடைய வெறி செயலுக்கு பெயர் மதவெறி. சின்னஞ்சிறு பிஞ்சு நெஞ்சத்திலே கூட மதவெறி ஊட்டப்பட்டு விட்ட காரணத்தால் நாங்கள் ஜெருசலத்தை மீட்கப் போகிறோம் என்று பிரான்சிலே பிறந்த நிக்கலஸ், ஜெர்மனியிலே பிறந்த ஸ்டீபன் 14 வயது பாலகர்களாக தங்களை ஒத்த பல்லாயிரக்கணக்கான சிறுவர்களை அழைத்துக் கொண்டு சிலுவை போருக்கு போவதாக புறப்பட்டு செல்லுகிற பாதி வழியிலேயே மடிய நேர்ந்த மௌலிகத்துக்கு காரணம் மதவெறி. அதே வெறி உணர்ச்சி இந்த மண்ணிலும் அதுவரை உதயமாகாத வெறி உணர்ச்சி பாலகனாக இருந்த திருஞான சம்பந்தருக்கு ஊட்டப்பட்டதன் விளைவு பாண்டிய மண்டலத்தை ஆண்ட மன்னன் சுந்தர பாண்டியன் மதமாற வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டு நோயின் பிடியிலிருந்து மீட்கிறேன் என்று சொல்லி அந்த மதமாற்றத்துக்கு காரணமான திருஞான சம்பந்தனுடைய போதனையால் உலகம் அதுவரை கண்டும் கேட்டு பெறாத தண்டனையாக கழுவிலேற்றுக் கொள்ளப்பட்டார்களே 8000 சமணர்கள். அவர்கள் ரத்தம் சிந்துவதற்கு காரணமாக இருந்த அநீதிக்கு பெயர் மதவெறி. மலை எலி என்று புகழப்பட்ட மராட்டியத்து பெருவீரன் புலிநகத்தால் அப்சல் கானை கொன்று
குதிரையின் பாய்ச்சலில் வாளின் வீச்சில் தன்னை எதிர்த்த மண்டலங்களை மண்டியிட செய்து வெற்றி மேல் வெற்றியை குவித்து வந்தானே வீர சிவாஜி, அவனை சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்விக்க செய்து காலை கழுவ சொன்னார்களே, அந்த காகபட்டர்கள் நடத்திய அக்கிரமத்துக்கு பெயர் மதவெறி. ஆனால் அந்த மதவெறி இன்று நீடிப்பதனுடைய விளைவுதான் அடல் பிகாரி வாஜ்பாய்களும் லால்கிருஷ்ண அத்வானிகளும் அசோக் சிங்கால்களும் கோவிந்தாச்சாரிகளும் புதிய காகபட்டர்களாக புறப்பட்டிருக்கிறார்கள். யார் இவர்கள்? இவர்கள் பூர்வோத்திரம் என்ன? சங் பரிவார் என்கின்ற ஒரு கூடாரத்துக்கு கீழே இருந்து இன்றைக்கு கொக்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை தாங்கி நிற்கின்ற RSS என்ற நச்சுமரம் வேர்விட்ட இடம் எது? அந்த விஷ விருட்சத்துக்கு வித்து ஒன்றப்பட்ட இடம் நாகபுரி. இன்றைக்கு சரியாக 67 ஆண்டுகளுக்கு முன்னர் செப்டம்பர் 25ஆம் நாள் 1925ஆம் ஆண்டு நாகபுரியிலே RSS தொடங்கப்பட்டு என்கின்ற கெடுமதியாளன் அதற்கு தலைமை தாங்க. வரலாற்றின் விசித்திரம், அதே வருடத்திலேதான் ஆரியத்தை எதிர்த்து காங்கிரஸை விட்டு வர்ணாசிரம கொடுமையை எதிர்த்து தந்தை பெரியார் வெளியேறினார். எவ்வளவு பொருத்தம் பார்த்தீர்களா? அந்த விஷத்துக்கு இடப்பட்ட வருடம் அதுதான். அதை வேருடன் கெல்லியறிவதற்கு இந்த திராவிடத்திலே தோன்றிய பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறிய ஆண்டும் அதுதான். அந்த ஹெட்கேவருக்கு நிழலாக இருந்தான் ஒருவன், அந்தரங்க செயலாளராக இருந்தான் ஒருவன், செல்லுகிற இடமெல்லாம் பிரியாமல் சென்று கொண்டே இருந்தான் அந்த காரியதரிசி. பயிற்சி பெற்றான், ஆயுத பயிற்சி பெற்றான், வகுப்புகள் நடத்துகின்ற பயிற்சி பெற்றான். 47 நாடு சுதந்திரம் அடைந்தது. நள்ளிரவிலே யூனியன் ஜாக்குடி அகற்றப்பட்டு அசோக சக்கரம் பொறிக்கப்பட்ட மூவர்ண தேசிய கொடி ஏற்றப்பட்டு உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிற இந்த இரவு நேரத்திலே இந்தியா விழித்துக் கொண்டிருக்கிறது என்று பண்டித ஜவஹர்லால் நேரு பகிர்ந்து கொண்டிருந்த அதே நாளில் மராட்டியத்திலே பூனே நகரத்தில் இன்னொரு கொடியேற்று விழா நடைபெற்றது. அந்த கொடி ஸ்வஸ்திக் சின்னத்தை தாங்கிய கொடி, அந்த கொடி காவி கொடி. அந்த கொடியேற்று விழாவிலே கலந்து கொண்ட இளைஞர்களுக்கு மத்தியில் இருந்து ஹெட்கவரின் காரியதரிசி உரத்த கூச்சலிட்டார், பலத்த கூக்குரல் எழுப்பினார். இந்துக்களின் நிரந்தர எதிரி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்றார். அதே வெறியன் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அந்தி சாய்ந்த நேரத்தில் ஆதவன் அஸ்தமிக்க போகிற 5 மணி 12 நிமிடத்துக்கு ஆவா காந்தியும் மனு காந்தியும் பக்கத்திலே வர பிர்லா மாளிகையின் பிரார்த்தனை மேடையை நெருங்கிய அந்த மெலிந்த தேகத்துக்கு சொந்தக்காரரை பார்த்து பிரார்த்தனைக்கு நேரமாகிவிட்டதல்லவா என்றவன் கேட்க, கூப்பிய கரத்தோடு ஆம் நேரமாகிவிட்டது என்று சரித்திரத்தை தன்னுடைய அகிம்சை போராட்டத்திலே திகைக்க வைத்த அந்த மாமனிதன் பதில் சொல்ல, 3 தோட்டாக்கள் அவருடைய மேனியை துளைக்க ரத்த வெள்ளத்திலே சாய்த்தானே, அவன் பெயர்தான் நாத்தராம் விநாயக கோட்சே. நான் அத்வானிகளை கேட்கிறேன், மறுப்பீர்களா? ஹெட்கவரின் காரியதர்சி கோட்சே இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆதாரப்பூர்வமான மறுப்பை தர முடியுமா? அவன் நடத்திய பத்திரிகைக்கு பெயர் என்ன தெரியுமா? கோட்சே ஆசிரியராக இருந்த பத்திரிகையின் பெயர் என்ன தெரியுமா? திடுக்கிட்டு போவீர்கள். அந்த பத்திரிகைக்கு பெயர் ஹிந்து ராஷ்டிரம். அவன் தூக்கிலிடப்பட்ட நாள் நவம்பர் 15. ஆண்டுதோறும் தவறாமல் நினைவு நாள் கொண்டாட்டம் நடத்துகின்ற சங் பரிவார் கூட்டத்தை கேட்கிறேன். மகாத்மாவை கொன்ற மாவாதிகளே, தேசத்தை நீங்களா காப்பாற்றப் போகிறீர்கள்? எது தேசம்? நான் கேட்கிறேன். மகாத்மாவை கொன்ற வெறிதானே 465 ஆண்டுகால சரித்திரம் கொண்ட பாபர் மசூதியை இடிக்க தூண்டியது உங்களை. மசூதியை இடித்தாலும் கொடுமை, மாதா கோவிலை இடித்தாலும் கொடுமை, மணி ஓசை கேட்கிற ஆலயத்தை இடித்தாலும் கொடுமை. அதுவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து. மசூதியில் தொழுகை நடக்கட்டும், ஆலயத்தில் பூசை நடக்கட்டும், தேவாலயத்தில் ஜெபம் நடக்கட்டும், பெரியாரின் சீடர்கள் பகுத்தறிவு பிரச்சாரத்தை நடத்தட்டும், அனைத்துக்கும் அனுமதி கொடுப்பதுதான் மதச்சார்பற்ற தன்மை, ஜனநாயகத்தின் அடிப்படை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. மசூதியை இடித்தீர்கள். இடித்ததற்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய ரத்த கலரிகளால்
பாதிக்கப்பட்டவர்கள் யார்? பச்சிளம் குழந்தைகள், வதைப்பட்ட தாய்மார்கள். அந்த கொடுமை இன்னும் பம்பாயிலும் கல்கத்தாவிலும் திகிலடைய செய்கின்ற சம்பவங்களுக்கு காரணம் என்றால், இந்த கொடுமை இந்த அளவுக்கு வளர்வதற்கு மூல காரணம் யார்? லட்சுமணன் கிழித்த கோட்டை தாண்டாததை போல் கட்சியினுடைய கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டக்கூடாது என்று சூரஜ்கண்டிலே உபதேசம் செய்கிற பிரதமர் நரசிம்மராவை கேட்கிறேன். யார் காரணம்? லட்சுமணன் சிலையையும் ராமனுடைய சிலையையும் 49ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி நடுநிசி நேரத்தில் கள்வர்களை போல், கண்ணக்கோல் பிடிக்கிற திருடர்களை போல் மசூதிக்குள்ளே கொண்டு போய் வைத்துவிட்டு அவன் இரவோடு இரவாக பிரசன்னமாகிவிட்டார் என்று சொன்னார்களே, ஆட்சி நடத்தியவர்கள் யார்? இந்தியாவின் பிரதமர் யார்? உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யார்? பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாதா? மனம் இருந்தால் மார்க்க உண்டு, உங்கள் நோக்கத்திலே தூய்மை கிடையாது. 1970ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி தமிழகத்தின் தலைநகராம் சென்னை பட்டணத்தில் வெள்ளுடை வேந்தர் தியாகராயர் பெயரை பெற்றிருக்கக்கூடிய தியாகராய நகரில் திடீர் பிள்ளையார் திடும் பிரவேசம் செய்தார். மடாதிபதிகள் சொன்னார்கள், இவர் சுயம்பு விநாயகர், சுயமாகவே பூமிக்கடியிலிருந்து பொத்துக் கொண்டு வந்து விட்டார். உடனே பெரியார் கேட்டார், நான் தேடி தேடி உடைத்த போதெல்லாம் ரோசம் வராத சுயம்புவுக்கு இப்பொழுது எப்படி ரோசம் வந்ததடா என்று கேட்டார். 24 மணி நேரத்துக்குள்ளாக அந்த திடீர் பிள்ளையாரை சுயம்புவை அருங்காட்சியகத்திலே கொண்டு போய் அப்புறப்படுத்தி வைத்தாரே, அந்த மின்னல் வேக செயல் வடிவத்தினுடைய பெயர் என்னுடைய தலைவர் கலைஞர். பகுத்தறிவுவாதி பண்டிதநேர் என்னை செய்ய முடியவில்லை. நான் மாத்திரம் சர்வாதிகாரியாக இருந்தால் சோதிடக்காரனையும் குறி சொல்லுகிறவனையும் பஞ்சாங்கம் பார்ப்பவனையும் பக்கத்திலே இருக்கிற மரக்கிளையிலே தூக்கிலிட செய்வேன் என்று சொன்னாரே, அந்த நேரு பண்டிதர் ஏன் இதை செய்ய தவறினார்? இரும்பு மனிதர் என்று வர்ணிக்கப்பட்ட வல்லபாய் பட்டேலால் ஏன் இதை சாதிக்க முடியவில்லை? மிகப்பெரிய தலைவர் என்று போற்றப்பட்ட கோவிந்த வல்லப வந்துதானே ஊபியின் முதலமைச்சர். இந்த மதவரி ஆட்டத்துக்கு அஸ்திவாரம் போடப்பட்ட போதே இளைதாக முள்மரம் கொள்கை என்றானே வள்ளுவன். அதை செய்ய தவறிய குற்றம் நேரு பண்டிதரின் குற்றம். பாட்டன் மட்டுமா குற்றவாளி, பேரப்பிள்ளையும் குற்றவாளி. மதவெறியினுடைய கொடுமை உலகத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது புதிதல்ல. சரித்திரத்திலே ஒரு சம்பவத்தை சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். இன்றைக்கு ஆசியா கண்டத்தில், குறிப்பாக மேற்கு ஆசியாவில் ஒரு நிரந்தரமான ரத்தகலத்தை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலில் ஜெருசலத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அல் அக்ஸா என்கின்ற மசூதி இருக்கிற இடத்தில் 35 ஏக்கர் நிலத்துக்குள்ளே இன்றைக்கு மசூதி இருக்கிறது. அராபியர்கள், பாலஸ்தீனியர்கள் வழிபடுகிற மசூதி இருக்கிறது. அந்த மசூதி இருந்த இடத்தில் எபிரேயர்களின் கோயில் இருந்தது, இஸ்ரேலியர்களின் கோயில் இருந்தது. அந்த கோயிலை பாபிலோன் பேரரசர்கள் படையெடுத்து கிமு 537 தீக்கிரையாக்கினார்கள். 70 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த கோயிலை மீண்டும் இஸ்ரேலியர்கள் கட்டினார்கள். ரோமிலிருந்து படையெடுத்து வந்த பாம்பே அந்த கோயிலை மீண்டும் உடைத்தார். கோயில் நிர்மூலமாக்கப்பட்டு விட்டது. எஞ்சி இருக்கக்கூடிய சுவர் இன்றைக்கும் பத்திரிகைகளிலே படிப்பீர்கள். The Wailing Wall, அழுகுரல் எழுப்புகின்ற சுவர் இன்றைக்கும் இருக்கிறது. மசூதிக்கு பக்கத்திலே இருக்கிறது. மசூதி இருந்த இடத்திலே கோயில் இருந்தது. சாலமன் அரசன் கட்டிய கோயில். சரித்திரத்திலே சான்று இருக்கிறது, சாட்சியம் இருக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் அறிவிட்டு தந்திருக்கக்கூடிய ஆணித்தரமான ஆதாரங்கள் இருக்கிறது. ஆகையால் மீண்டும் மசூதியை இடித்துவிட்டு இஸ்ரேல் மதத்திலே நம்பிக்கை கொண்ட எபிரேயர்களின் கோயிலை கட்ட வேண்டும் என்று 89ஆம் வருடத்தில் 5 டன் எடையுள்ள சலவை கல்லை கொண்டு போனார்கள் எபிரேயர்கள். இஸ்ரேல் அரசு ராணுவத்தை அனுப்பி சலவை கல்லுடன் வந்தவர்களை விரட்டி அடித்தது. பாலஸ்தீனியர்களுக்கு உரிமை கொடுக்காத இஸ்ரேல்
சினாய் பாலைவனங்களை கைப்பற்றிய இஸ்ரேல், கோலன் குண்டுகளை கொண்டிருக்கிற இஸ்ரேல், பாலஸ்தீனியர்களை அடிமைகளாக நடத்துகிற இஸ்ரேல், மதச்சார்பற்ற தன்மையை மாறுதட்டாத இஸ்ரேல் மசூதியை இடிக்க அனுமதிக்கவில்லை 89. ஆனால் பண்டிதரின் பேரன் ராஜீவ் காந்தி மசூதியை இடித்து கட்டப்படுகிற கோயிலுக்கு அடிக்கல் நாட்ட, சில்யானாஸ் நிகழ்த்த அனுமதி கொடுத்தார் என்கின்ற சாட்சியத்தை நாங்கள் கூண்டிலே கொண்டு வந்து நிறுத்துவோம். கடந்த வருடம் மசூதி இடிக்கப்பட்ட வருடம் அதே பிரேயர்கள் மீண்டும் ஹெலிகாப்டரிலே கொண்டு வந்தார்கள் சலவை கல்லை அடிக்கல் நாட்ட. மீண்டும் இஸ்ரேலிய ராணுவம் மிரட்டி அடித்தது. ஆனால் 8 கல் தொலைவிலே 20,000 பட்டாளத்து துருப்புக்களை கைகட்டி நிற்க வைத்துவிட்டு பட்ட பகலிலே மசூதியை இடித்து தகரவிட்ட வாக்க அனுமதி கொடுத்த புட்டபர்த்தியினுடைய முதல் சீடர் நரசிம்மராவ் தான் இந்த பிரச்சனையிலும் குற்றவாளி என நான் குற்றம் சாட்ட விரும்புகின்றேன். இன்னும் 3000 மசூதிகளை இடிப்போம் என்று சொல்லக்கூடிய நான் அத்வானியின் கும்பலை கேட்கிறேன். எதை சொல்கிறீர்கள்? இந்த இஸ்லாமியர்கள் அந்நியர்கள் கோயம்புத்தூரிலே வந்து சொன்னீர்கள், இந்த கொங்கு மண்டலத்தின் தலைநகரத்திலே வந்து சொன்னீர்கள். அவர்கள் அந்நியர்கள், வெளிநாட்டுக்காரர்கள், ஆப்கானிஸ்தானத்தின் வழியாக நுழைந்தவர்கள், காபூல் வழியாக இந்த எல்லைக்குள்ளே கடந்து வந்தவர்கள் என்று சொல்லுகிற உங்களை கேட்கிறேன். நீங்கள் யார்? நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? You came through Khyber Pass and Bolan Pass. நீங்கள் கைபர் கணவாய் வழியாக வந்தீர்கள், போலன் கணவாய் வழியாக வந்தீர்கள். உங்களுக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்களா பேசுவது? நீங்கள் ஆத்திகத்தை வளர்ப்பதற்கா இந்து தர்மம் பேசுகிறீர்கள்? இல்லை, இந்தி ஆதிக்கத்தை நிலைநாட்ட. ஹிந்தி ஹிந்து ஹிந்து ராஷ்டிரா, that is your slogan. அதுதான் உங்களுடைய கோஷம். இந்தியை திணிக்க நினைக்கிறீர்கள், இந்து ராஷ்டிரம் என்கிறீர்கள். நான் பக்தியின் பெயரால் கேட்கிறேன், சமய பெரியார் மரமேடுகள் பெயரால் கேட்கிறேன், திருமுருகன் புகழ்பாடிய திருவிக்கா பெயரால் கேட்கிறேன், பக்தியில் சிறந்த பசுமலை பாரதியார் பெயரால் கேட்கிறேன். அயோத்தியிலே எங்கள் தேமதுர தமிழ் ஒலிக்குமா? உன் கங்கைக்கரை கோயில்களில் எங்கள் தேவார பாட்டு கேட்குமா? மணிவாசகரின் திருவாசகம் ஒலிக்குமா? மார்கழி மாதத்து காலை நேரத்திலே எழுப்பப்படுகிற திருப்பாவை திருவம்பாவை பஜனை பாடல்கள் கேட்குமா? அனுமதிக்க மாட்டீர்கள். குவலயமாண்ட எங்கள் மொழியை அனுமதிக்க மாட்டீர்கள். ஆண்டவன் பெயரை சொல்லி உன் செத்து போன சமஸ்கிருதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? உன் குதிரைக்காரன் பாஷையாகிய இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்துக்கள் இந்துக்கள் என்கிறீர்களே, என் சகோதரன் பம்பாயிலே கொல்லப்பட்ட போது உன் கண்ணுக்கு இந்துவாக தெரியவில்லை. என் சகோதரி பம்பாயிலே கற்பழிக்கப்பட்ட போது உன் கண்ணுக்கு இந்து பெண்மணியாக தெரியவில்லை. யாழ்ப்பாணத்திலே அப்பாவி தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது ஆறுகால பூஜை தவறாமல் நடத்துகிறானே அறுவடை வீட்டுக்காரனுக்கு, அவன் உனக்கு இந்துவாக தெரியவில்லை. எங்கள் சகோதரிகள் அந்த நாட்டின் தெருக்களில் மானபங்கம் செய்யப்பட்ட போது கண்ணகியின் வழிவந்த எங்கள் கற்பனை தாய்மார்கள் கசக்கி எறியப்பட்ட போது, மானம் சின்னாகனமாக்கப்பட்ட போது அவர்கள் இந்து குடும்பத்தைச் சேர்ந்த பெண்மணிகளாக தெரியவில்லை. அப்படியானால் பரமசிவனும் முருகனும் இங்கே பாஸ்போர்ட் வாங்கி கொண்டு வர வேண்டுமா? திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் பரமசிவனுக்கு திரிகோணமலையிலே ஆலயம் கட்டுவதற்கு இந்த தமிழகத்திலே இருந்து சிற்பக்கலையிலே தேர்ந்த 2 சிற்பிகள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அந்த சிற்பிகளை கொண்டு வந்து நடுவேலியிலே நிறுத்தி மணிக்கரங்களை துண்டித்து ரத்த வெள்ளத்திலே துடிதுடிக்க சாகடித்தார்கள் சிங்கள காடையர்கள். அறிக்கை விட்டீர்களா? கண்டனம் தெரிவித்தீர்களா? இந்துக்கள் என்று பேசினீர்களா? மதத்தால் ஒன்றுபடுத்துவோம் என்கிறீர்களே, இந்து ராஷ்டிரம் என்கிறீர்களே, மதம் ஒன்றுபடுத்துமா? நான் பகுத்தறிவாளர் என்ற முறையிலே மட்டுமல்ல, வரலாற்றின் மாணாக்க என்ற முறையில் கேட்கிறேன். கத்தோலிக்க மதம் நாடுகளை ஒன்றுபடுத்தி இருக்கிறதா? புராட்டஸ்டன்ட் மதம் நாடுகளை ஒன்றுபடுத்தி இருக்கிறதா? இஸ்லாம் நாடுகளை ஒன்றுபடுத்தி இருக்கிறதா? புத்த மதம் நாடுகளை ஒன்றுபடுத்தி இருக்கிறதா? ஸ்பெயினும் போர்ச்சுகலும் ஒன்றாகுமா? நார்வேயும் ஸ்வீடனும் ஒன்றாகுமா? ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் இணைய முடியுமா? ஈரான் ஈராக் சண்டையே 10 வருடமாக தீரவில்லை. கராச்சியும் டாக்காவும் ஒன்றாக இருக்க முடியவில்லை. ரங்கூனும் அனுராதபுரமும் ஒரு நாடாக இருக்க முடியாது. மதம் ஒரு நாடாக்க முடியாது. ஆனால் நீங்கள் இந்து மதம் நாட்டை ஒன்றுபடுத்தும் என்கிறீர்கள்.
எங்கே எதை சொல்லுகிறீர்கள்? நாங்கள் பழைய சாம்ராஜ்யத்தை கொண்டு வருவோம், மௌரிய சாம்ராஜ்யத்தை கொண்டு வருவோம், குப்த சாம்ராஜ்யத்தை கொண்டு வருவோம். அதுவே இந்தியாவின் பொற்காலம் என்கிறீர்களே. நீங்கள் ஆட்சி புரிந்த மாநிலங்களின் பாட திட்டங்களை மாற்றினீர்களே, கரிக்குலத்தை மாற்றினீர்களே, வேத கணிதம் என்றீர்களே. உங்களின் வேவுக்காரி அல்லவா? அதனால் இங்கே வேதாகம பல்கலைக்கழகம் தொடங்கினாள். வேத கணிதமா? மௌரிய சாம்ராஜ்யமா? நாங்கள் என்ன பைத்தியக்காரர்களா? அப்துல் ரஹ்மான் நேற்றைக்கு கேட்டாரே, இங்கே இந்தியாவின் சரித்திரத்தை நீ மௌரிய காலத்துக்கு புத்தர்கள் காலத்துக்கு கொண்டு போக நினைத்தால் நாங்கள் அங்கே குடிவரைகள் அல்ல, பிரஜைகள் அல்ல. நீ சொல்லுகிற மௌரிய நாட்டுக்காரன் எங்கள் மண்ணில் கால் எடுத்து வைத்ததில்லை. நீ சொன்ன சமுத்திரத்தினுடைய படைகள் எங்கள் தென்னாட்டுக்குள்ளே நுழைந்ததில்லை. ஆனால் எங்கள் மன்னர்கள் இந்தியத்தை கடந்தார்கள், உன் கங்கை சமவெளியை கடந்தார்கள், இமயத்தின் முடியதிலே கொடியமர்த்தி வீண்டார்கள். எங்கள் படைகள் வடக்கே வலம் வந்த சரித்திரம் உண்டு எங்களுக்கு. செங்குட்டுவன் இங்கே இருந்து போனான், இந்த கொங்கு மண்டலத்திலே இருந்து போனான். பத்திரை தெய்வம் கண்ணகிக்கு சிலை அமைக்க கனக விஜயர் தலையிலே கல்லேற்றி கொண்டு வந்தான். இங்கே சோற்றால் அடித்த பிண்டங்கள் சிலவரின் தலையில் செங்கல்லை சுமக்க செய்து நீ அயோத்திக்கு கொண்டு போனான். எதற்கு இந்தியா வந்தது? வெள்ளைக்காரனுடைய லத்திக்கம்பும் துப்பாக்கியும் தானே இந்தியாவை உருவாக்கிற்று. இதுதானே சரித்திரம். அந்த இந்தியா யூனியன் ஜாக்கொடி உருவாக்கிற்றார். உன் காவி கொடி ரத்த கரைவிடிந்த சிவப்பு கோடுகளாலே இந்தியாவை துண்டு துண்டாக்கும். செங்கையண்ணா மாவட்ட நிதியளிப்பு கூட்டத்தில் தலைவர் அவர்கள் அற்புதமாக சொன்னார், இந்தியாவை நீங்களே இந்து ராஷ்டிரம் என்று சொல்வீர்களானால், இந்திய என்பீர்களானால் பிரித்து கொடுத்து விடுவீர்கள். இந்து ராஷ்டிரம் அமைந்தால் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஆங்கிலம் மட்டுமே ஆட்சி மொழி என்று அறிவித்திருக்கின்ற அருணாச்சல பிரதேசம் அங்கே இருக்காது, அஸ்ஸாம் இருக்காது, திரிபுரா இருக்காது, மணிப்பூர் இருக்காது, மேகாலயா இருக்காது, காஷ்மீர் மண்டலம் இருக்காது, பஞ்சாப் இருக்காது. தக்காணம் துண்டு துண்டாகும். எவனும் அந்த ராஷ்டிரத்துக்குள்ளே வரமாட்டான். அதை உருவாக்க நினைக்கிறீர்களா? மதத்தின் மூலமாக தமிழகத்தை அதிகாரத்தை கைப்பற்றி நஞ்சினும் கூடிய ஆழகால விஷத்தை புகட்டி இந்த மண்ணை கைப்பற்றி விடலாம் நினைக்கக்கூடிய உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னார்கள், இந்த தலைவனாலே வளர்க்கப்பட்டவர்கள் துரோகம் செய்து வாழ்ந்ததில்லை, வாழ முடியாது. இங்கு துரோகிகள் எவனும் இல்லை. பேச்சுக்கல்ல. இந்த தாயகம் வாழ வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி பறக்க வேண்டும். அது வெற்றி கொடியாக பறக்க வேண்டும். தலை கொடுக்க வேண்டும் என்றால் தலையை அறிந்து கொண்டு வருகிற கூட்டமடா எங்கள் கூட்டம். எவனும் துரோகி இல்லை. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஓடுகிற ரத்தத்திலே என் தலைவனும் இயக்கமும் கழகமும் தமிழும் இருக்கிறது. இந்த பூ உலகத்தில் என் தலைவனை போல ஒரு இயக்கத்துக்கு ஒரு தலைவன் கிடைத்ததில்லை. நெருப்பினும் கொடிய வெயிலிலே நிற்கிறீர்கள் நீங்கள். இப்படி கொடிய நெருப்பு தகித்துக் கொண்டிருந்த பாலைவனத்திலே அலெக்சாண்டர் படை நடத்தி கொண்டு வந்தார். பலகாத தூரம் வந்தார். தண்ணீர் தீர்ந்து விட்டது. தாகம் தாகம், பசி பசி. அந்த ராணுவத்தின் கட்டுப்பாடு குலைந்தது. தாகத்தை தீர்த்துக் கொள்ள முடியாமல் துடித்த வீரர்கள் தாங்கள் சவாரி செய்து வந்த ஒட்டகம் தண்ணீரை சேமித்து வைக்கின்ற ஆற்றல் பெற்ற காரணத்தால் ஒட்டகத்தின் வயிறை கிழித்து ரத்தத்தோடு பீரிட்டடித்த தண்ணீரை குடித்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பசுஞ்சோலை கண்ணுக்கு தெரிகிறது. அலெக்சாண்டரின் தளபதிகள் புறவைகளில் பாய்ந்தோடி சென்று ஒரு கூடையிலே தண்ணீர் கொண்டு வந்தார்கள். தண்ணீர் கொண்டு வருகிறார்கள் தளபதிகள். கிரேக்கத்து பெருவீரன் அலெக்சாண்டர் நிமிர்ந்து நிற்கிறான். அவன் வீர கரங்களிலே அந்த தண்ணீர் கூடை தரப்படுகிறது. தாகத்தால் தவிக்கிற லட்சக்கணக்கான சைன்யத்து வீரர்கள் அலெக்சாண்டர் மேல் வைத்தபடி மாறாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் பருகினால் போதும், அவன் தாகம் தீர்ந்தால் போதும், தங்கள் தாகம் தீரும் என்று எண்ணக்கூடிய அவனுக்கு விசுவாசமான வீரர்கள் தான். ஆனால் அலெக்சாண்டர் அந்த குவளையை 2 கரங்களால் தூக்கி பிடித்தான். என் வீரர்களுக்கு இந்த தண்ணீர் கிடைக்காது, நான் பருக மாட்டேன் என்று போட்டு உடைத்தான். அடுத்த நிமிடத்திலே அந்த படை மீண்டும் புறப்பட்டது.
பசி தாகம் மறந்தது, வெற்றி மேல் வெற்றிகளை குவித்தது. ஜீலம் நதிக்கரை வரையிலே வந்து விட்டு போனார். உலகத்தில் எந்த தலைவன், படை நடத்துகிற தலைவனாகட்டும், இயக்கம் நடத்துகிற தலைவனாக இருக்கட்டும், தொண்டர்களுக்கு வருகிற துன்பத்தை தான் ஏற்றுக்கொள்கிறவனே தலைவன். அதற்கு இலக்கணமாக இருக்கிற தலைவன் என்னுடைய தலைவன் டாக்டர் கலைஞர். பந்தலிலே தீ, பதறுகிறார் கண்ணப்பன், அழுகிறார் ஆர்டிஎம், கதறுகிறார் ராமநாதன். ஐயோ, எங்கள் உழைப்பு வீணாகி போய்விட்டதே. தமிழகத்தில் 8 திசையிலிருந்தும் கலைஞரின் தம்பிமார்கள் உடன்பிறப்புகள் வருவார்களே. பட்ட பாடெல்லாம் படுசூரணமாகிவிட்டதே. பற்றி எரிகிறதே நெருப்பு, பந்தல் சாம்பலாகும் என்கிறார்களே. பாதிச்சம் பாந்தல் சாம்பலாகிவிட்டதே. காவிரி தீரத்து தளபதி அன்பிலின் படம் திறந்து வைக்கிறார் தலைவர். செய்தி வருகிறது. எவ்வளவு அதிர்ச்சி தரத்தக்க செய்தி வந்தாலும் இதயத்தில் கண்ணீரை அடக்கிக் கொண்டு அடுத்த வினாடியில் முடிவெடுக்கிறவன் தான் தலைவர். பதறவில்லை, பதட்டம் அடையவில்லை. அவன்தான் வீரன், வீரர்களை வழிநடத்துகிற தலைவர். பந்தலில் தீயா, பயணம் தொடரும். மாநாடு எரிகிறதா, மாநாடு நடக்கும். சொன்னீர்கள், விழுந்த வேகத்தை விட எழுகிற ஆற்றல் நமக்கு உண்டு. சாம்பலில் இருந்து பீனிக்ஸ் பறவை பறந்தது. மீண்டும் பந்தல். இந்த பந்தலே இல்லாவிடனும், இந்த பந்தல் முழுக்க சாம்பலாகி போயிருந்தாலும், பொட்டல் காடாக இந்த பூமி மாற்றப்பட்டிருந்தாலும், நாங்கள் யாரும் பேசாவிட்டாலும், என் தலைவன் ஒரு மேஜையை கொண்டு வந்து போட்டு நான் பேசுகிறேன் என்று சொன்னார். இந்த பந்தலையும் பொருட்படுத்தாது. லட்சக்கணக்கிலே இந்த கூட்டம் நின்று கேட்கும். அந்த உறுதியை தந்தவர்கள் யார்? ஓலையிலே தீ வைத்தால் எங்களை உருக்குலைத்து விடலாம் என்றா நினைக்கிறாய் உளுத்தர் கூட்டம்? அட உளுத்தர்களே, ஓலையில் தீ வைத்தா எங்களை தீர்த்து விட முடியும். மேனியில் தீ வைக்கிற கூட்டவடா இந்த கூட்டம். தேகத்தில் தீ வைக்கிற கூட்டவடா இந்த கூட்டம். இந்த உறுதியை தந்தவர்கள் யார்? நெருப்பிலே மடிந்தார்களே, கல்லறைகள் ஆனார்களே, புதைகுழிக்கு போனார்களே, மரக்கிளைகளிலே உயிரற்ற சடலங்களாக தொங்கினார்களே, நட்டர ராத்திரியில் துண்டு துண்டாக வெட்டப்பட்டார்களே, அவர்கள் தருகிறார்கள் எங்களுக்கு இந்த உறுதியை. போர் மூண்டு விட்டது. சின்னசாமி அழைக்கிறேன், சிவலிங்கத்தை அழைக்கிறேன், அரங்கநாதனை அழைக்கிறேன், ஆசிரியர் வீரப்பனை அழைக்கிறேன், மாயவரம் சாரங்கபாணி அழைக்கிறேன், கீரனூர் முத்துமை அழைக்கிறேன், சத்தியமங்கல முத்துமை அழைக்கிறேன், உடையார்பாளையம் வேலாயுதத்தை அழைக்கிறேன், கோவை ஆரோக்கியசாமி அழைக்கிறேன், தென்பாண்டி கடல்முத்து கேவிக்கே சாமியை அழைக்கிறேன். உங்கள் புதைகுடிகளை உடைத்துக் கொண்டு வாருங்கள். எங்களுக்கு இன்னும் உறுதியை தாருங்கள். எங்களுக்கு இன்னும் உணர்ச்சியை தாருங்கள். உங்கள் எண்ணத்தை தாருங்கள். நீங்கள் சிந்திய ரத்தத்தின் மீது சத்தியம், நீங்கள் கொட்டிய வியர்வையின் மீது ஆணை, உங்கள் புனித காலடிகள் பட்ட இந்த மண்ணின் மீது ஆணை, உங்களை களத்துக்கு அனுப்பி வைத்த காஞ்சியில் பிறந்த அண்ணாவின் கல்லறை மீது ஆணை, அந்த கல்லறைக்கு தாலாட்டு கீதம் அழைக்கும் இசைக்கும் வங்க கடல் மீது ஆணை, பொங்கி பாயும் புண்ணிய நதிகள் மீது ஆணை. வடகாரிய மதவெறியர் திட்டம் ஒளியட்டும், அழியட்டும் ஆரியர் மதவெறி, அழியட்டும் ஒளியட்டும், ஆதிக்க இன்றி ஒளியட்டும், வெட்டட்டும் கூர்வாள்கள் பகையை நோக்கி வெடிக்கட்டும் அதிர்வேட்டு போர் முழக்கம், எட்டட்டும் நெடுவாரை ஈட்டை கூட்டம் எதிரிகளின் மார்புக்குள் குடியேறட்டும், கட்டட்டும் மூட்டையினை தமிழ் பகைவர் இல்லை கட்டாரி முட்டத்தை சுவை பார்க்கட்டும், பட்டத்தை போல் கழக கொடியின் கூட்டம் பறக்கட்டும் நெடுவானில் என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.